ஆனா நம்ம சுயம்பலிங்க அண்ணாச்சி இருக்கார்ல, அவரும் எந்த ஊருன்னு தெரியுமா? அதாங்க நம்ம பாபநாசம். அங்கதான் நம்ம தமிழ் மணி ஆறு ஓடுது. எல்லாரும் மன்னிச்சிருங்க, யாரும் திட்டாதீங்க. நான் தான் கோயம்புத்தூர் பாசையும் திருநெல்வேலி பாசையும் கலந்து பேசிட்டேன். இப்போ பாபநாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வருஷத்துல 303 நாளும் தண்ணி வர அகஸ்தியர் ஃபால்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ் ஏன் அகத்தியர் ஃபால்ஸ்னா, இங்க ஒரு அகத்தியர் வந்து ஐயப்பனை வந்து வழிபட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே ஒரு அகத்தியர் கோவிலும் இருக்கு. இந்த கோவில தான் வந்து இவங்க தான் தியானம் செஞ்சுட்டு வந்து இங்க தான் குளிப்பான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, உங்கள்ட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த அகத்தியர் அருவியில வருஷத்துல எல்லா நாளுமே தண்ணி வரும்னு சொல்றாங்க. இந்த அருவிக்கு மேல் நிறைய மூலிகை செடி இருக்கிறனால இது ஒரு மூலிகை தண்ணின்னு சொல்லலாங்க. இந்த ஃபால்ஸ்ல குளிச்சும் செம சில்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபால்ஸுக்கு மேல ஒரு 100 படிக்கு மேல ஏறுனா இப்படி ஒரு அழகான இடத்த பார்க்கலாம். இங்கதான் வந்து அகத்தியர் முனிவர் வந்து தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க. அகத்திய முனிவர் வந்து ஐயப்பனை வழிபட்டனால இங்க அவருக்கு வந்து அகத்தியருக்கு ஒரு கோவிலும் இருக்கு. இந்த இடம் பார்க்க அமைதியா அழகா இருந்தாலும் அழகா தானே இங்க ஆபத்து இருக்கு. அதனால இங்க யாரும் குளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆழமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த தண்ணி தான் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்றதுனால எந்தவித சோப்பும் ஷாம்பும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ஃபால்ஸுக்கு போகும்போது எப்பவுமே கிளீனா வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். பை ஃப்ரம் எம்கே. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.